செல்ல தாயி, உன் மொவ எதுக்கு இப்படி மூஞ்சி இழுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கா? எக்க காலையில தான்க்கா தின்றுருக்கா, கொஞ்ச நேரம் ஆவதுக்குள்ள வயிறு வசிக்குமாங்க. சரி, வயிறு வசிக்க பிள்ளைக்கு எதையாவது ஒண்ணு குடுக்க சொல்லு, உன் மரமாட்ட ஒண்ணு சொல்ல மாட்டா. எம்மா சிறுகுடல் பெருங்குடல திங்கி ஒரே ஒரு தோசை சுட்டு தந்தா போதும் அண்ணி. இரு கூப்பிட்டு தொலைக்கேன். மர்மோளே உங்க மவளுக்கு சிறுகுடல் பெருங்குடல திங்குமே? ஆமா மர்மோளே, ஒரே ஒரு தோசை மட்டும் சுட்டு கொடுத்துறான். அவ போக்குல தின்னுட்டு கிடப்பா. நாத்து, என்ன தோசை வேணும்? எனக்கு ஒரே ஒரு கல் தோசை மட்டும் சுட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் போக்குல தின்னுட்டு என் போக்குல இருப்பேன். சரி, கல் தோசை எப்படி சுடணும் அத முதல்ல சொல்லு. சிறுசாவும் இல்லாம பெருசாவும் இல்லாம நடுத்தரமா தோசையை ஊத்தி வெங்காயத்தை பொடி பொடியா போட்டு அப்படியே மலைச்சாரல் மாதிரி நம்ம இட்லி பொடியை தூவி விட்டு ஒரு கல் தோசையை கொண்டு வாங்க. 10 நிமிடங்களுக்கு பிறகு என்ன தோசைக்கு மேல கல் இருக்கு? நீ என்னடா செல்லம் கேட்ட கல் தோசைன்னு? அதான் கல் தோசை கொண்டு வந்துட்டேன். நான் வாயில போடு. எம்மா, அண்ணி எங்கம்மா? இன்னைக்கு சனிக்கிழமை சந்தல மக்களே, அத சக்கப்பழம் வாங்கி தரேன்னு போனா ஆளை காணல. இன்னும் ரெண்டு பழம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எதுவா இருந்தாலும் நீங்க முழுசா தானே திம்பியா, அதனாலதான் ஆளுக்கு ஒரு பழம் வாங்கிட்டு வந்துட்டேன். மர்மோளே, சக்கப்பழம் வாங்குறதுக்கு இவ்வளவு நேரம்? இதே சக்கப்பழத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம தெருல இந்த முக்குல ஒரு நாய் கிடக்கும் பதிலா ஒரே குலைச்சிட்டே கிடந்துச்சு. அதனால அங்கனே 5 நிமிஷம் நின்னுட்டு தான் வாரேன். அந்த தெரு முக்குல நடக்க நாய் தானே அண்ணி? எல்லாரையும் பார்த்தா குலைக்கும் பாத்துக்கோங்க. ஆனா என்னையும் எங்க அம்மையும் பார்த்தா குலைக்கவே செய்யுது பாத்துக்கோங்க. ஆமா மர்மோளே, நானும் நிறைய நாள் பாத்திருக்கேன் பாத்துக்கோ. என்னையும் என் மவளையும் கண்ட குலைக்கவே செய்யாது, பேசாம அது போக்குல நிக்கும். மத்த எல்லாரையும் கண்டா கடிக்கிறதுக்கு ஓடியே போகும். ஆனா எங்களை கண்டா மட்டும் நின்ன இடத்தை விட்டு நவளவே செய்யாது. ஏன் தெரியுமா, உங்க 2 பேரையும் கண்டு அந்த நாய் ஒதுங்கி போய் நிக்கி. நீங்க அதை கடிச்சு அதுக்கு விஷ மண்டைக்கு ஏறிட்டுனா ஐயையோ, சக்கப்பழம் போச்சே. ராதிகா, சும்மா தானமா இருக்க? துணி எடுக்க வரியா? துணி எடுக்கவா? வாரேன் அண்ணி, நீங்க போங்க வாரேன். மக்களே, மழை கொட்டும் போல இருக்கு. உங்க அண்ணிக்காரி துணி எடுக்க வாரியான்னு கேட்டிருக்கா. இந்த மாதிரி நல்ல காது கொடுத்து கேட்டுக்கோ. இதான் சமயம்னு 4-5 சுடிதார் எடுத்துக்கோ. ஒரு 2-3 பட்டை எடுத்துக்கலு. அதுக்கப்புறம் 2-3 நைட்டி எடுத்துக்கோன்னா வீட்டுக்கு போடணும்ல. எம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியும்மா. நான் அதெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிடுவேன். உனக்கும் 2 சேலை எடுத்துட்டு வரட்டா? சரி, எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல கலர்ல எடுத்துட்டு வானே. இந்த பாரு, இந்த மாதிரி என்ன வலிஞ்சுக்கிட்டு போவாத. நல்ல மேக்கப் போட்டுட்டு நல்ல துணியை மாத்திட்டு போ. சரிம்மா. மக்களே, மேக்கப் போடதான் நேரம் ஆக்கிறாத. சீக்கிரம் கிளம்பி ஓடியா. துணி எடுக்க வரேன்னா ஆளை காணல. என்ன அண்ணி, நீங்க நைட்டோட நிக்கிய? துணி எடுக்க வரலையா? என்னது, துணியை மாத்தணுமா? ஆமா மருமலா, துணி எடுக்கிறதுக்கு கடைக்கு போக வேண்டாமா? நைட்டியோட நீ போவ? 2 பேருக்கும் நினைப்பு தான் பொழப்பு கெடுக்கு. என்ன மருமலா சொல்லுதே? நான் துணி எடுக்க போனேன்னு சொன்னது மாடியில காய போட்டிருக்க துணிய மழை வர போதுல அதத்தான் எடுக்க கூப்பிட்டேன். மருமலா, என்ன குழம்பு வைக்க போற? ஆனி அடிச்சு அரல் வேற சிலுன்னு அடிச்சிட்டு இருக்கா. குழம்பு வைக்க கறி வைக்க சிறையா வேற இருக்கு. சுவாறு பொங்கனாலே தலை கிருக்குன்னு சுத்துது. அதனால வீட்டுல சுவாறு பொங்காம வெளியில ஹோட்டல்ல போய் நல்ல நறுக்கு சுருக்குன்னு நாக்குக்கு எதமாட்டு ஏதாவது வாங்கி திங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். ஏன் செல்ல தாயி, உன் மருமோ இருக்க துட்டெல்லாம் வெளியே ஹோட்டல்ல போய் தின்னே அழிச்சு விடுவா போல இருக்க. எம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானம்மா அண்ணி சொல்லுதாங்க. ஒரு நாள் 2 நாள் ஹோட்டல்ல எல்லாம் போய் தின்னா உடம்புக்கு சேராது. வீட்டுல தான் எதனாலும் செய்து திங்கணும், அதுதான் சத்து. நாத்து, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஹோட்டல்ல போய் திங்குவோங்க. உங்க அம்மைய பத்தியா வேண்டாத்து வேலை பண்ணிட்டு இருக்கத. பழக்கம் போல உங்க டிஸ்ட் கொடுங்க, அப்பதான் எங்க அம்மா சரிப்படுவா. கொடுத்துருவோம். மர்மல, 10 நிமிஷம் நான் ரவுண்ட் அடிச்சு வரதுக்குள்ள சுவாறு குழம்பு கூட்டுல ரெடியா இருக்கணும். சரிங்க தே. என்ன குழம்பு வைக்க போற? ஆனி அடிச்ச அரலுக்கு நல்ல எதமாட்டு நாக்குக்கு நல்ல நறுக்கு சுருக்குன்னு பாவக்காய் தீயலும் பச்சை மிளகா பொரியலும் வைக்க போறேன் தே. மர்மல, நீ ஒண்ணு செய்யண்டா, வா ஹோட்டல்ல போய் எல்லாரும் திம்போம். செல்ல தாயி, அப்படியா விஷயம்? எனக்கு தெரியாத. பஞ்சிகா, நம்பட்டப்பா. நம்ம வெள்ளையம்மா இருக்கல, அவட்ட கேளு. ஆமாக்கா, செல்ல தாயி சொல்ல அதெல்லாம் நெசந்தான். 3 சிசிடிவி ஒண்ணு சேர்ந்துட்டா. அந்த சுப்பு வீட்ல மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டையில 2 பேரும் ஒருத்தர் யாசம் போகுதுன்னு தெரியுது. என்னெல்லாமோ நடந்திருக்கு வீட்டுக்குள்ளன்னு. இன்னைக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிட்டு எல்லாம் தெருவுக்கு வந்துட்டு. சுப்பு என்கிட்ட சொல்லுவா, என் மருமக நல்ல கவனிக்கானு. இன்னைக்கெல்லாம் தெரியுது நல்ல கஞ்சி கூட ஊத்த மாட்டானு. அதே மாதிரி தெக்கு தெருல மச்ச மண்டாடிக்கும் குழந்தை மண்டாடிக்கும் சண்டையா. அதுல மச்ச மண்டாடி கால் நடக்க கம்மல குழந்தை மண்டாடி அத்து விட்டுட்டான். இது இப்படியே விட்டா சரிபடாது. மர்மலா, இது என்ன பிளாஸ்ல கொண்டு வந்திருக்க? அடுத்த வீட்டு கதை, பக்கத்து வீட்டு கதை, பக்கத்து தெரு கதை, பக்கத்து ஊர் கதைன்னு பேசி ரொம்ப டயர்டா இருப்பிய. அதனாலதான் உங்களுக்கு சுட 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து டீ வாங்கிட்டு வந்தேன். 3 பேரும் டீயை குடிச்சிட்டு தெம்பா அடுத்து இன்னும் ஊர் கதை, உலக கதை எல்லா கதையும் பேசுங்க. சொந்தங்களே, 3 கிழவிகளுக்கும் ஸ்பெஷல் டீ கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இன்னைக்கு லாங் வீடியோல பாப்போம். சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹேர் வாஷ் பவுடர், பாத் பவுடர் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. மறக்காம வாங்கி பயன்பெறுங்க. இந்த தேங்காயை வேற உடைக்கணுமே.
ரம்யா, ரம்யா, சொல்லுங்க அத்தை. இந்த தேங்காயை கொண்டு போய் கல்லுல உடைச்சிட்டு வா. சரிங்க அத்தை, தாங்க. ஐயோ, அத்தை கல்லுல தான் உடைக்க சொன்னாங்க. எந்த கல்லுன்னு சொல்லலையே, கேட்டா வேற திட்டுவாங்களே. சரி சரி போவோம், அதுதான் சரியான கல்லு. சரளாக்கா, இங்க கொஞ்சம் வெளியே வாங்க. என்னடி துர்கா, உன் மருமக என்ன பண்ணான்னு கேளு. என்னடி பண்ணி தொலைச்ச? ஒண்ணும் இல்ல அத்தை. இரு, நான் சொல்றேன். இந்த தேங்காயை கொண்டு வந்து என் நெஞ்சில அடிக்கிறா. அவள் நெஞ்சில ஏண்டி கொண்டு போய் அடிச்ச? நீங்க தானே அத்தை சொன்னீங்க நல்ல கல்லுல அடிச்சு உடைச்சிடுவான்னு. அதான் இதுக்கு ஏண்டி இவ நெஞ்சில போய் அடிச்ச? அத்தை, போன வாரம் நீங்களும் அந்த எய்த்த வீட்டு அக்காவும் பேசிட்டு இருந்தீங்கல்ல, துர்கா சரியான கல் நெஞ்சுக்காரின்னு. அதான் அத்தை. என்ன கைதெல்லாம் பஞ்சுபாட்டிக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் கெட்டு போட்டுருக்கு. மாமியார நேத்து நம்ம தெருல கிடந்து நாய் ஒண்ணு நல்ல கடிகடின்னு கடிச்சு போட்டு. அட அநியாயமே. ஏக்கோ, உன் மாமியார் கடிச்ச நாயை நீ சும்மையா விட்ட? அதை எப்படி சும்மா விடுவே? என் மாமியார் எப்படி கடிச்சு வச்சிருக்கு? இடது கையில பாதி சதையே இல்ல, அந்த அளவுக்கு கடிச்சு வச்சிருக்கு. அப்படியேப்பட்ட நாய் என்ன சும்மா விட்டுருப்பேன்னு நினைச்சியா? என் மருமகளுக்கு என்ன பாசம் என் மேல. என் மருமக சொல்லத பார்த்தா என்ன கடிச்ச நாயை சும்மா விட்டுருப்பாளாக்கும். அவ நல்ல கோவத்துல அதை கடிச்சு வச்சிருப்பா. நாய் கடிச்சிருக்கலாம், போய் படுத்து தூங்குங்க. மருமகளுக்கு பாசம் கொஞ்சம் அதிகம் தான். அக்கா, எனக்கு ஒரே ஒரு டவுட். அப்படி அந்த நாயை என்னக்கா செய்த? என் மாமியார கடிச்ச நாய் என்ன சும்மா விடுவானா? அதை கூட்டிட்டு வந்து நல்ல நல்லி எலும்பு போட்டு பிரியாணி வச்சு அதுக்கு கொடுத்தேன். நல்ல தின்னு போட்டு வாழை ஆட்டிக்கிட்டே நின்னுச்சு. நான் சொன்னேன், வார வாரம் இதே மாதிரி வந்துருன்னே. ஏத்தே, ஆபீஸ் போயிட்டு வரேன். சரி மருமகளா, பார்த்து எடுத்து போயிட்டு வா. ஏத்தே, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால நான் வர லேட் ஆகும். அதனால காலையில சாம்பார் கூட கொஞ்சம் வச்சாச்சு, அதை வச்சு நைட்டு தோசை ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். சரி மருமகளா, போயிட்டு வா. நீ இரவு 8 மணி. ஏத்தே, காலையில வச்சுட்டு போன சாம்பார் ஃப்ரிட்ஜ்ல இருக்கலாம், கொஞ்சம் வெளியே எடுத்து வைங்களாம். வந்து நான் தோசை சுட்டு தரேன். மருமகளா, என் மவளுக்கு தலைவலியா இருக்குன்னு சொல்லி சொன்னா, அதான் இன்னைக்கு குழம்பெல்லாம் ஒண்ணும் வைக்கலையா. அதான் நீ வச்சு சாம்பார் தூக்கி கொடுத்துட்டேன் பாத்துக்க. சாம்பாரை தூக்கி கொடுத்துச்சு, அப்ப என்னத்தை வச்சு திங்கலாம்னு நினைச்சுன்னு தெரியல. ஏத்தே, இதெல்லாம் நல்ல இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். உங்க அம்மைக்கு வேலையை பாத்தீங்களா? சாம்பார் தூக்கி உங்க தங்கச்சி கொடுத்துருக்கா. நானே அதுக்காட்டிதான் காலையில சாம்பார் வச்சுட்டு போயிருக்கேன். இனிமே என்னத்தை போட்டு செய்ய? மருமகளா, அது இந்த பூரி எந்த கடையில வாங்கினிய? சாம்பார வேற என் மவளுக்கு எடுத்து கொடுத்துட்டேனம்மா. வேற குழம்பு ஒண்ணு வேற இல்ல. நீ வேற டயர்டா வருவ பாவம். காலையிலேயே ஆபீஸ் போன ஆளு, எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யற நீ. அதனாலதான் நீ வரதுக்கு முன்னாடியே குருமாவை வச்சுட்டேன். நீ வந்தோடனே சூடா பூரியை பொரிச்சு தரலாம்னு நினைச்சேன். அதான் இப்ப போட்டு கொண்டு வந்த மருமகளா. சூடா இருக்கு, 2 பேரும் சாப்பிடுங்க. சாரி தே, தெரியாம கோவப்பட்டுட்டேன். பரவாயில்ல மருமகளா, குடும்பத்துக்காண்டி உழைக்க இது கூட நான் செய்து வைக்க மாட்டேனா? சாப்பிடுமா. சின்ன பொண்ணு, 5-6 பாத்திரம் தானே கிடக்கு, நான் கழுவிக்கிடுதே மீதிய. நீ போய் அடுப்பு வேலையை பார்ப்போம். ஓஹோ, எங்க அங்க இருந்து உங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்க, ஏதாவது யாசப்படுறாங்க என்ன? அதெல்லாம் எங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சின்ன பொண்ணு போ. சின்ன பொண்ணு, எங்கம்மா போற? நீ வாஷிங் மிஷின்ல போட போறேங்க. கொண்ட நான் வாஷிங் மிஷின்ல போடுதேன். நீ வேற வேலை இருந்தா போய் பார்ப்போம். ஓஹோ, எங்க அத்தை அங்க இருந்து கண்ணை உருட்டி உருட்டி பாத்துட்டு இருக்காங்கங்க, ஏதாவது சொல்ல போறாங்க. கொண்ட சின்ன பொண்ணு, அதெல்லாம் எங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டா. ஓஹோ நானா? அப்படி போகுதா கதை? இருக்கட்டு இருக்கட்டு. சின்னதர இல்ல, என்னல நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன் பொண்டாட்டிக்கு ஓடி ஓடி வேலை பார்த்துட்டே தெரியுதே. உனக்கு வேலைக்கு போகணும்னு நினைப்பு இருக்கா இல்லையா? ஆமா, திடீர்னு இப்படி பேசுத. கடவுளே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஏமா, சின்ன பொண்ணுக்கு நான் வீட்டு வேலையில ஹெல்ப் பண்ணாம வேற யாருமா ஹெல்ப் பண்ணுவா? நம்ம வீட்டுல இருக்கதே 3 பேரு. உனக்கும் வயசாயிட்டு, அதுவும் இல்லாம 2 கை சேர்ந்து தட்டினாதாமா ஓசை கூட வரும். வீட்டு வேலையில கூட மாட ஒத்தாசை பண்ணனா அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும்லாமா. இனிமே இப்படி பேசாதம்மா. இதே மாதிரி ஒவ்வொரு ஹஸ்பண்டும் புரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். மர்மோள, தங்கதே, சப்பாத்தி குருமா சாப்பிடுங்க. மர்மோள, நேத்து தானே சப்பாத்தி தின்றிருக்கேன். இன்னைக்கு எனக்கு சப்பாத்தி பிடிக்காது, இட்லி இருந்தா கொண்டா. இல்லத்தே, இட்லி மாவு வேற தீந்து போச்சதே. அப்பன்னா இந்த சப்பாத்தி நீனே தின்னு, நான் என் மோ வீட்டுக்கு போறேன். திமிரு. நல்லா இருக்கே மக்களே. ஆமாம்மா, கொஞ்சம் முன்னாலதான் உன்னை பத்தி நினைச்சே நீ வந்துட்ட. உனக்கு 100 ஆயுசுமா. ஏமா ஒரு மாதிரி அசந்தாப்ல இருக்க? மக்கா, உங்க அண்ணிக்காரி இருக்கா, சப்பாத்தியை போட்டு வச்சிருக்கா. நான் இட்லி இருக்கான்னு கேட்டேன், இட்லி மாவு இல்லன்னு சொல்லிவிட்டா. அவட்ட போய் எதுக்கு இட்லியே கேட்க? அம்மா, எங்க வீட்ல இட்லி மாவு குத்து போடி நிறைய இருக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள. அதை எடுத்துட்டு வந்து இட்லியை உனக்கு எத்தனை வேணுமோ அவிச்சுக்க. அப்படியே எனக்கு ஒரு 10 இட்லி அவிச்சு தந்துருமா. அம்மா, நீ வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? என் செல்ல மவளே. அம்மா, நானும் டெய்லி எங்க கையால சாப்பிட்டு அழுத்து போனேன். இனி நீ வந்துட்டீல, எல்லா சமையல் வேலையும் நீனே பாத்துக்கம்மா. காலையில டிஃபனு, மத்தியானம் சோறு, நைட்டு டிஃபனு எல்லாத்தையும் நீனே உன் கையால செய்தம்மா. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் உட்கார்ந்து திங்கேன். அட பாவி மக்கா, இதுக்கா என் மோ வீட்டுக்கு வந்தேன். இதுக்கு என் மருமக கையால அந்த சப்பாத்தியும் குருமாயும் அளவோல தின்றுக்கலாமே.